बाद मदरास को दावत देता हूँ कि वो आएँ और तमिल में जो है कुरान तकरीर पेश फरमाएं। अल्हम्दुलिल्लाह अल्लज़ी वकफ़ा अस्सलामुन अला इबादिहिल्लज़ीना इस्तफ़ा अम्मा बअद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अम यक़ूलूना इफ़्तराह क़ुल फ़अतू बिसूरतिम मिस्लिही वदअू मन इस्ततअतुम मिन दूनिल्लाहि इन कुन्तुम सादिक़ीन ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியமிக்க அவைத் தலைவர் அவர்களே, கௌரவ விருந்தினர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே மற்றும் அன்பான தோழர்களே, என் உரையை ஆரம்பம் செய்ய முன்பு இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிறைந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் நாலாபுரத்திலும் இருள் சூழ்ந்து கிடந்தது. பாவங்கள், அநியாயம், அட்டுழியம், கொலை, கொள்ளை, சூதாட்டம் போன்ற எல்லா இருள்களும் சூழ்ந்து கிடந்த அந்த சமயத்தில் கிபி 610 பிப்ரவரி 12 ஞாயிறு திங்கள் இரவு ரமலான் பிறை 27 அன்று ஒளியற்ற உலகத்திற்கு ஒளி கொடுக்க அரபிய தீபகற்பத்தின் மலைக்குன்றுகளுக்கு மத்தியில் உள்ள ஹிரா என்னும் மலைக்குன்றின் வழியாக முதரட்சகனின் திருநாமத்தால் ஓதுவீராக என்றொரு சூரியன் உதயமானது. அதுவே அகிலத்திற்கு ஒரு அற்புதமாக திகழும் அல் குர்ஆன் ஆகும். அந்த அற்புத வேதம் 23 ஆண்டில் 486 தடவைகளில் முழுமையடைந்தது. ஆனால் இலக்கத்தில் வல்லுநராக திகழ்ந்த அன்றைய அரபியர்கள் இதை மறுத்து இதை போன்று நாமளால் கூற முடியும் என்றார்கள். இது அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் கூறுகிறான், வஇதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா காலூ கத் சமிஅனா லவ் நஷாஉ லகுல்னா மிஸ்ல ஹாதா இன் ஹாதா இல்லா அஸாதீருல் அவ்வலீன். அவர்களின் பொய்யான வாதத்தை முறியடித்தும் பொருட்டு குர்ஆன் அவர்களை நேரடியாக வாதத்திற்கு அழைத்து சவால் விட்டது. பல இடங்களில் பலவிதமாக குர்ஆன் தனது வாதத்தை எடுத்து வைத்தது. ஆகவே குர்ஆன் கூறுகிறது, குல் இன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அன் யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் ஸஹீரா. அதாவது இந்த குர்ஆனை போன்று கொண்டு வருவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களின் சிலருக்கு உதவியவர்களாக இருந்தாலும் அவர்களால் இது போன்று கொண்டு வர முடியாது. மேலும் குர்ஆன் கூறுகிறது, குல் ஃபஅது பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரயாத்தின் வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். இது போன்ற இட்டுக்கட்டப்பட்ட அவர்களின் கூர்ச்சப்படி 10 சூறாக்களை கொண்டு வர சொல்லுங்கள். அதற்காக அல்லாஹ்வை தவிர யாரை வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளட்டும். இன்னொரு இடத்தில் கூறியது, குல் ஃபஅது பிசூரத்தின் மிஸ்லிஹி வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். அதாவது இது போன்ற ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். அதற்காக அல்லாஹ்வை தவிர யாரை வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளட்டும். இதே போன்று இன்னொரு இடத்தில் கூறியுள்ளது, وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நாம் நம் அடியார் மீது இறக்கியுள்ள குர்ஆனை பற்றி சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீர்களேயானால் இதே போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தையும் கொண்டு வாருங்கள். அதற்காக அல்லாஹ்வை தவிர யாரை வேண்டுமானாலும் அழைத்து கொள்ளட்டும். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன் இவ்வாறு பல இடங்களில் சவால் விட்டும் இன்று வரை இந்த சவாலை முறியடிப்பவர்கள் பிறக்கவும் இல்லை, இதற்கு பிறகு பிறக்கப் போவதும் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் யமாமா பிரதேசத்தில் பனு ஹனீஃபா கூட்டத்தை சேர்ந்த முசைலமா தன்னை நபி என வாதிட்டான். தனக்கு வஹி வருகிறது என்று கூறி அல் கௌசர் அத்தியாயத்திற்கு போட்டியாக ஒரு சூறாவை புரப்பினான். இன்னா அஅதைனாகல் ஜமாஹிர் ஃபஸல்லி லிரப்பிக வஹாஜிர் வலா துஅதி வகௌல் சாஹிர். அதாவது நாம் உமக்கு பெரும் கூட்டத்தை வழங்கினோம், எனவே உமது இறைவனை துதி செய்வீராக, இன்னும் ஹிஜ்ரத் செய்வீராக, மேலும் சூனியக்காரின் சொல்லை நம்பாதே. இதை சமீப காலத்தில் மேலை நாட்டில் உள்ள கிறிஸ்துவர் தமது பத்திரிகையில் வெளியிட்டு முஸ்லிம்களிடத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினார். அப்பத்திரிகையில் அவர் குர்ஆனுடைய சவால் அன்றே முறியடிக்கப்பட்டது, முஸ்லிம்கள் அதை மூடி மறைத்து விட்டார்கள் என்று எழுதியிருந்தார்.